ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் தம்ப்நெயில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு பேசிக் மேக்கப் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லுக் எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலாம், அதுவும் வெறும் 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் இருந்தாலே போதுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா இதுக்காக ப்ரைமருக்கெலாம் செலவு பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணதுலேயே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர்னால் இந்த ஈமோலின் மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து அமேசானில் இருக்குது. நான் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் கீழே லிங்க்ஸ் கொடுக்குறேன். இன்கேஸ் யாருக்காவது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ் ஆளுங்களும் போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக போட்டிங்கனாலே போதும். பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு ஷைன் இருக்கும் ஃபேஸ். அடுத்து நம்மக்கிட்ட என்ன லிப் பாம் இருந்தாலும் ஓகே. நான் என்கிட்ட லினேஜ் இருக்குது, நான் போடுறேன். அப்படி இல்லைன்னா ஸ்விஸ் பியூட்டியும் போட்டுக்கலாம். அது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், ரொம்ப நேரம் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரண வேஸ்லின் அந்த குட்டி டப்பா இருக்கு இல்லைங்களா, அதுவே போடலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இப்போ என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறது இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் மேண்டேட்ரி இப்போ எல்லாருமே போட்டு தான் ஆகணும். வெளியில் போகணுன்னாலே சன்ஸ்க்ரீனும் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் எல்லாம் போட முடியாது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் தரேன். இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் ஸ்கின் டிண்ட்டுன்னு இப்போ விற்கிறாங்க. அது நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு டீசன்ட் கவரேஜ் இருக்கும். நீங்கள் அதுவே போதுமானது. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ரொம்ப ஹெவியாலாம் போட தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். சன்ஸ்க்ரீனும் போட்ட மாதிரி ஆச்சு, நம்ம ஒரு பேஸ் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த மாதிரியான ப்ரஷ்ஷில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ரஷ்ஷில் மேக்கப் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக வரும் மேக்கப்பு. நான் யூஸ் பண்ணுறது வந்து பிஏசி. இது கொஞ்சம் பிராண்டட் தான், கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. நான் இங்கே ஸ்க்ரீனில் காமிச்ச மார்ஸோட மேக்கப் ப்ரஷஸ் வந்து 4-in-1 மேக்கப் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அது இப்போ கரண்ட்லி ஆஃபரில் இருக்குது. நீங்கள் அது வாங்கிட்டிங்கன்னா போதுமானது. எல்லாமே ஃபேஸு, ஐஸு எல்லாமே பண்ணுறதுக்கான எல்லா ப்ரஷ்ஷும் வந்து அந்த ப்ரஷ்ஷில் இருக்குது. இப்போது கரண்ட்லி வந்து அமேசானில் ஃப்ரீடம் சேல் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னையோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யாருக்காவது வாங்கணுன்னா கூட நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைக்காவில் கூட ஆஃபரில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் கிடச்சா கீழே வைக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு தேவையான ப்ராடக்டில் வந்து கன்சீலர் வந்து நான் வந்து லாரியல் யூஸ் பண்ணுறேன். இதோட இன்னொரு அஃபோர்டபுள் வெர்ஷன் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களால் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் எல்ஏ கேர்ள் கன்சீலரோ இல்லை பேக் கன்சீலரோ வாங்கிக்கலாம். அது எல்லாமே வந்து நல்ல கவரேஜ் தர கன்சீலர்ஸ் தான். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும், நான் கன்சீலர் வந்து லைட்டாக தான் வைக்கிறேன். ஒரே ஒரு டாட் தான் வைக்கிறேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் கவரேஜ் தேவைப்படுதோ அங்கே மட்டும்தான் நான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் நல்லா அதே ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இல்லைன்னா கையில் கூட கையில் பிளெண்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக பிளெண்ட் ஆகும் நம்ம கையோட சூட்டுக்கு. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்து பிளெண்ட் பண்ணணும். ரொம்ப ஓவராக போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா கையிலேயே எல்லா ப்ராடக்ட்டும் வந்துடும். அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். அண்டு நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது கழுத்தை மறந்துடாதீங்க. நிறைய பேர் வந்து ஃபேஸுக்கு மட்டும் மேக்கப் பண்ணுவாங்க. கிடையாது, நம்ம கழுத்துக்கும் பண்ணணும், நம்ம காதுக்கும் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து பிரைட்டாக இருக்கும், கழுத்தில் பார்த்திங்கன்னா வேறு ஸ்கின் டோனில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே பண்ணும் போது கழுத்துக்கும் சேர்த்து பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையாலாம் ப்ராடக்ட்ஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ரஷ்ஷில் இருக்கிற மீதி ப்ராடக்ட்ஸை வந்து கழுத்தில் வச்சு பண்ணிட்டிங்கனாலே போதுமானது. அப்புறம் கவனிச்சிங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் பிளெண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் கண்ணு கீழே மட்டும் கொஞ்சம் நேரம் விட்டு பிளெண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கண்ணு கீழே இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இமிடியேட்டாக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு லேயர் மாதிரி கண்ணு கீழே வந்து நிறைய பேருக்கு வந்து ரிங்கிள்ஸ் இருக்கும், லைன்ஸ் இருக்கும், ரிங்கிள் லைன் இருக்கும். அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியும் நம்ம வந்து கொஞ்சம் கேப் விடாமல் போட்டுகிட்டே இருந்தோம்னா. ஸோ அந்த பிரச்சனையை நம்ம தவிர்க்கிறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு சின்ன ட்ரிக் தான் இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பட்டு என்னென்னா நம்ம கன்சீலர் போடும்போது கொஞ்சம் நேரம் அந்த ஸ்கின்னை வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கை வச்சோ இல்லைன்னா கன்சீலர் ப்ரஷ் வச்சோ பிளெண்ட் பண்ணோம்னா ரொம்ப அழகாக தெரியும். இங்கே வந்து நீங்கள் எப்படி பிளெண்டிங் பண்ணுறீங்க அதுதான் இங்கே மேட்ரே.
எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் மேக்கப் பண்ணும்போது சரியாக பிளெண்ட் பண்ணலின்னா அங்கங்கே திட்டு திட்டாக பேட்சியாக தெரியத்தான் செய்யும். ஸோ இங்கே வந்து பிளெண்டிங் தான் மேட்டர்ஸு. நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணணும், அதுதான் இங்கே மேட்ரு. அடுத்தது வந்து ஃபேஸஸ் கனடாலேருந்து வர ஐப்ரோ பென்சில் வச்சு தான் வந்து நான் இன்றைக்கி வந்து என் ஐப்ரோஸ் வரைஞ்சிக்கிறேன். ஐப்ரோஸ் வரையும் போது நிறையா பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா ஃப்ரண்ட்லேருந்தே இழுத்துட்டு வருவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் ஃபேஸில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஐப்ரோஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கும், பின்னாடி தான் அங்கங்கே கேப் இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே ஃபில் பண்ணும்போது எங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும்தான் நம்ம ஐப்ரோ பென்சில் வச்சு வரையணும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி நல்லா திக்காக இருக்குது, பின்னாடி வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல மட்டும் ஃபில் பண்ணி என்னோடய பின்னாடி இருக்கிற ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஐப்ரோஸ் முடிஞ்சுது. எனக்கு கொஞ்சம் நல்லா திக்கான ஐப்ரோஸ் இருக்குங்காட்டி நான் லைட்டாக தான் பண்ணேன். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து லைட் ஐப்ரோஸ் தான் இருக்குன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக வரையணும். அது எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக காட்டுறேன். ஐப்ரோஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணுறேன். நான் ஏன் காம்பேக்ட் பவுடர் வைக்கிறேன்னா என்னோடய ஐஸ் வந்து ரொம்ப டீப்பு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற ஐஸு. ஸோ வந்து எனக்கு இன்னும் கவரேஜ் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் காம்பேக்ட் பவுடர் வச்சு கீழே வந்து செட் பண்ணுறேன். என்னோடய ஷேடு தான், என்னோடய ஷேடு லைட்டரோ டார்க்கரோ இல்லை, எக்ஸாக்டாக என்னோடய ஷேடு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அப்படி உங்களோட ஷேடு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் ஃபேராக தெரியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் லைட் ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நான் ஃபேராக தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் லைட் ஷேட் சூஸ் பண்ணிங்கன்னா மேக்கப் அப்படியே க்ரேஷாக மாறிடும், நல்லாவே இருக்காது. நம்ம எப்படி இருக்கோமோ அந்த ஸ்கின் டோனில் தான் நம்ம இருக்கணும். பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அழகாக தெரிவேன் அப்படின்னு நானே சொல்லிக்குவேன், பயப்படாதீங்க யாரோ. அடுத்து கான்டூர் ஸ்டிக், இந்த கே பியூட்டிலேருந்து வர கான்டூர் ஸ்டிக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் கான்டூர் ஸ்டிக் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐப்ரோஸ் வரைஞ்சிங்களா அதே ஸ்டிக்கில் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக பண்ணாமல் நம்ம ஹேண்டோட பின்னாடி கொஞ்சம் எடுத்துகிட்டு கையை வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக வரும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாலைன் தெரியல, உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா இந்த மாதிரி ஹேண்டில் எல் ஷேப்பில் வச்சிங்கன்னா நம்ம கை கீழே முடிகிற இடத்துல தான் உங்கள் ஜாலைன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக் தான். கான்டூரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் பண்ணும்போது தான் பார்க்குறதுக்கு அழகாக வரும். நான் வந்து பொதுவாக ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே வந்து எனக்கு டபுள் சின் தெரியுது. நான் கொஞ்சம் ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நான் கொஞ்சம் நல்லாவே வெயிட் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஆப்வியஸாக தெரியறதுனால இங்கே கையில் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற ஷேட்ஸ் எடுத்துகிட்டு நான் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் இருக்கும், விசிபிளாக தெரியாது. நான் வந்து இல்யூஷன் பண்ணியிருக்கேன் இல்லாத மாதிரி. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம கான்டூர் யூஸ் பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட் வேறு வந்து நடுவில் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்ல ஒரு லைட்டிங் கிடைக்கிறதே பெரிய அபூர்வமான விஷயம். இதில் இவர் வேறு நடுவில் வந்து பண்ணிகிட்ருக்காரு, நான் மனசில் நினச்சிட்ருக்கேன். அடுத்து என் பையன் எப்போ எந்திரிப்பானோன்ற திங்கிங் வேறு இருக்குது. அதுதான் என் ஃபேஸில் அப்படியே ஆப்வியஸாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நான் கை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி கான்டூர் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. முதல்ல நல்லா பிளாண்டாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஃபீச்சர்ஸ் நல்லா எடுத்து காமிக்குது. நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். நோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பல்காக இருந்த மாதிரி இருந்துச்சு முன்னாடி, இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யூஸ்வலாக இப்படி தான் கான்டூர் பண்ணுவேன். பேலன்ஸ் இருக்கிற ஷேடை வந்து நான் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படியே மறுபடியும் கையில் எடுத்து நம்ம ஐலிட்ஸில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிப்பேன். மேக்கப் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மல்டி டாஸ்கிங் தாங்க. இந்த ப்ராடக்ட் இதுக்கு தான் போடணும் அப்படின்ற எந்த ரூல்ஸுமே கிடையாது. நாமளாக கண்டுபிடிச்சது தான் இந்த ரூல்ஸ் எல்லாம். எதுக்குன்னா தனியாக கான்டூர் வாங்கணும், ப்ரைமர் வாங்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் இல்லாமையே கூட மேக்கப் பண்ணலாம், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். என்னோடய ஐலைட்ஸ் வந்து ஆல்ரெடி டார்க்காக தான் இருந்துச்சு. நான் அது மேலே எந்த இது கலரும் போடாமல் நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே வந்துட்டு என்னோடய கான்டூரில் நான் பேலன்ஸ் இருந்ததை வந்து கையில் இருந்ததை வந்து நான் என்னோடய கண்ணில் போட்டுட்டேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக என்னோடய ஐலைட்ஸ் என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் தான் இருக்கும். நம்ம அப்படி ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் நமக்கு வந்து கலர்ஸ் போட பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரௌன் ஷேட் எடுத்து போட்டிங்கன்னா நம்ம கண்ணில் ஐஷேடோ போட்ட மாதிரியே தெரியாது. இது இன்னொரு ட்ரிக்கு கூட.
அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் லிப் பென்சில் இதுக்காக தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஐப்ரோஸ்க்கு வரைஞ்சேன் பார்த்தீங்களா, சேம் அதே ஐப்ரோ பென்சிலை தான் வந்துட்டு நான் இப்போ லிப் பென்சிலாக மாற்றிருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து நல்ல பிக்மெண்டட் லிப்ஸ் இருக்கிறங்காட்டி இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடு வச்சு நான் அவுட்டர் லைன் பண்ணும்போது என் லிப்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக டிஃபைன்டாக தெரியும். அதே சமயத்தில் பெருசாக எந்த கலரும் இல்லாமல் நேச்சுரலாக என்னோடய கலர் எப்படி இருக்குமோ லிப் கலர் அதே மாதிரி கலர் வந்து நான் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் வந்து நான் வந்து லிப் லைனர் வந்து ஒரு டார்க் ஷேட் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் கூட இதுக்காக தனியாக ஒரு லிப் லைனர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட காண்டூர் ஸ்டிக் இல்லைனாலும் பரவாயில்ல, லிப் லைனர் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரே ஒரு ஐப்ரோ ஸ்டிக் இருந்துச்சுனாலே போதும், உங்கள் பாதி மேக்கப் முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எடுத்த உடனே பெரிய பிராண்ட்லேயோ பெரிய அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத புத்திசாலித்தனம். அதுதான் நானும் உங்களும் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது நான் இந்த மாதிரி மேட்டாக போகிறதாவும் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லிப் கிளாஸ் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணீங்க இல்லைங்களா ஒரு லிப் பாம், அதைவே நீங்கள் லைட்டாக எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லிப் கிளாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எகெயின் இதுவும் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் தான். அடுத்து நான் யூஸ் பண்ண லிப் லைனரில் வந்துட்டு 2 ஷேடு யூஸ் பண்ணல இல்லையா, அந்த 2வது ஷேடில் வந்து எடுத்து நான் கையில் பேக்கில் போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஃபிங்கர் வச்சு ஸ்மச் பண்ணிவிட்டு அதைவே நான் என்னோடய ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு வந்து நான் தனியாக ஒரு ப்ளஷ் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். நோஸ்லேயும் கொஞ்சம் போட்டுட்டேன். ஸோ தட் உள்ளிருந்து ஒரு கலர் வர மாதிரி நம்ம ஒரு இல்யூஷன் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் நோஸ்லேயும் போட்டிருக்கேன். அடுத்தது இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு ஒரு 2 செகண்ட்ஸாவது அப்படியே விட்டுறணும். எடுத்தவொடனே பவுடர் போட்டு செட் பண்ணக்கூடாது. அப்படியே மேக்கப் கொஞ்சம் நேரம் ப்ரீத் ஆகிறதுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற மேக்கப்பில் நான் முடிக்கிறேன். நான் வந்து பெருசாக காஜல் போட விரும்ப மாட்டேன். என்ன கண்ணு வந்து ரொம்ப குழியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் காஜல் போட்டேன்னா எல்லாம் கீழே படிஞ்சிரும் எனக்கு. அந்த ஒரு பர்பஸ்க்காக நான் பெருசாக காஜல் போட மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் காஜல் போடுவேன். அப்படி இருக்கிற கேஸில் வந்துட்டு நான் வெறும் மஸ்காரா மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணிப்பேன் என்னோடய ஐ லுக்கை. மஸ்காராஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பிராண்டில் கூட யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து மேப்ளின்லேருந்து வர மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் மஸ்காரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஐஸோட லுக்கே வந்து அப்படியே சூப்பராக எலிவேட் பண்ணி காட்டுங்கிறது. அது நான் வந்து 100% ஒத்துப்பேன். நீங்கள் ஐ மேக்கப்புன்னு வரும்போது உங்கள்கிட்ட காஜல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரியான ஒரு மஸ்காரா வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் ஐயே பார்க்குறதுக்கு ரொம்ப பாப்பாக தெரியும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பொட்டு வச்சு என்னோடய மேக்கப்பை வந்து முடிச்சுக்கிறேன். கடைசியாக நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து போதுமான அளவு என்னோடய ஸ்கின்னில் வந்து எல்லா மேக்கப்பும் செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அதே காம்பேக்ட் பவுடர் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் எங்கெங்கெல்லாம் காண்டூர் ப்ளஷ் அதெல்லாம் பண்ணணும் அங்கங்கே சும்மா லைட்டாக ஒரே ஒரு வாட்டி டச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தட் அதெல்லாம் மூவ் ஆகாமல் அதே பிளேஸில் இருக்கும். இப்படி தான் நீங்களும் பிகினராக இருந்தால் மேக்கப் பண்ணணும். சும்மா நிறைய பவுடர் போட்டு செட் பண்ணக்கூடாது. நான் செட் பண்ணும்போதும் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜா லைனில் பண்ணியிருக்கேன், ஃபோர்ஹெட்டில் பண்ணியிருக்கேன், அண்டர் ஐயில் பண்ணியிருக்கேன், கழுத்துக்கு பண்ணேன். ஆனால் ப்ளஷ் போட்ட இடத்துல மட்டும் நான் பண்ணவே இல்லை, லைட்டாக தான் பண்ணேன். ஏன்னா வந்து ப்ளஷ் போட்ட இடத்துல நீங்கள் மறுபடியும் காம்பேக்ட் பவுடர் போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நான் வந்து ப்ளஷ் போட்ட இடத்துல மட்டும் விட்டுட்டேன். கடைசியில் இந்த மாதிரி ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து மேக்கப் பார்த்தீங்கனாலும் அப்படியே நிற்கும் ஸ்டே. மேக்கப் பொறுத்த வரைக்கும் இந்த பிராண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அப்போ தான் லாங் ஸ்டே கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் சாதாரண ஒரு 50 ரூபா ப்ராடக்ட்டை வச்சும் ஒர்க் அவுட் பண்ணலாம், 5000 ரூபா ப்ராடக்ட்டை வச்சு கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எப்படி பிளெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி மேக்கப்பை வந்து எலிவேட் பண்ணி காட்டுறீங்கன்றது தான் முக்கியமே கூட. ஸோ அவ்வளோதான். இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சட்டில் லுக்கே போதுமானது. தினமும் காலேஜ் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து லிப் கலர் வேணால் நீங்கள் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரௌன் தான் போகணும்னு அவசியம் இல்லை, பிங்க் போகலாம். இல்லை உங்களுக்கு ரெட் போட பிடிக்குன்னா நீங்கள் ஒரு ரெட் லிப்ஸ்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி ஒன்றா நீங்கள் வாங்கணுமே தவிர எடுத்தவொடனே நீங்கள் அப்படியே நிறைய பிராண்ட்ஸை வாங்கி குவிக்கக்கூடாது. அது வேஸ்ட்டாக தான். மேக்கப் வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். அது எக்ஸ்பைரி ஆகிரும். ஸோ நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி டம்ப் பண்ணிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அது வேஸ்ட் தான்.
ஸோ அவ்வளோதான். நான் ஃபைனலி நான் இப்படி ஒரு போனி போடலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் சைடில் அன்றைக்கி தான் தலை குளிச்சங்காட்டி சைடில் மட்டும் கிளிப் எடுத்து போட்டுட்டேன். இங்கே எனக்கு நிறைய பேபி ஹேர்ஸ் வளருது. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் ஹேர் கேர் பண்ணிகிட்ருக்கேன். அதோட வீடியோவும் நான் சீக்கிரம் போடுறேன். நான் பண்ண இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிகினராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ. பாய்.